ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டெவால் பிரேவிஸ் அப்புறம் தோனியோட அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். டெவால் பிரேவிஸ் டெல்லி மேட்ச்சில் விளாடுவேன்னு அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் ஆனால் கண்டிப்பாக விளாடுவார். கார்த்திக் சர்மாவை தான் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. டெவால் பிரேவிஸை சொல்லியிருக்காரு, அவரோட ஈவெண்ட் அட்டன் பண்ணதில் நான் 11ஆந்தேதி நடக்க போகிற மேட்ச்சில் விளாடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் தோனி விளாடுறது டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. அவர் இன்னும் ரீஹேப் ப்ராசஸை கண்டினியூ பண்ணுறாருன்னு சிஎஸ்கே சிஇஓ சொல்லியிருக்காரு. ஆனால் டெவால் பிரேவிஸ் கண்டிப்பாக அன்றைக்கி விளாடுவார். ஸோ மிடில் ஆர்டர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோனியோட அப்டேட்டுக்கு போகலாம். தோனி இந்த டெல்லி மேட்ச்சில் விளாட்றனா கேகேஆர் மேட்ச்சில் விளாட்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா தோனி 2 வாரம் தான் ரூல் அவுட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ப்ராக்டிஸ் செஷன்லேயே அட்டன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ தோனி விளாட்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது கேகேஆர் மேட்ச்சில். இந்த டெல்லி மேட்ச்சை மிஸ் பண்ணார்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி இன்னொரு வீடியோலையும் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.